ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு? சார் நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானும், உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும், உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தியேட்டர்னா அது மதுரையில் இருக்க தங்கம் தியேட்டர் தான் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த தியேட்டரில் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த தியேட்டர் இப்போவும் இருக்கா? அந்த தியேட்டரில் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மதுரையில் அமைந்திருந்த தங்கம் தியேட்டர் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய திரையரங்கமாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஏறக்குறைய 52,000 சதுரடியிலே உருவாக்கப்பட்ட அந்த திரையரங்கில் ஒரே நேரத்தில் 2,563 பேர் படம் பார்க்கக்கூடிய வசதி இருந்தது. அந்த திரையரங்கம் கட்டப்பட்டதுன்னா அது 1952ஆம் ஆண்டு தான். அந்த ஆண்டிலே தான் நடிகரும் சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி திரைப்படம் வெளியானது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த திரைப்படம் வெளியான போது அந்த திரையரங்கம் முழுமையாக கட்டி முடிக்கப்படலை. அதனால் அந்த திரையரங்கத்தில் மணலை குவித்து கூட பல பேர் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. தங்கம் தியேட்டரில் 112 நாட்கள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய படமாக பராசக்தி படம் அமைந்தது. அங்கே தான் எம்ஜிஆருடைய மிகப்பெரிய வெற்றி படமான நாடோடி மன்னன் படமும் வெளியானது. 1995ஆம் ஆண்டிலே நாகார்ஜுனா நடித்த ஈஸ்வர் என்ற மொழி மாற்ற படம் அந்த திரையரங்கில் வெளியானது. அந்த படம் தான் தங்கம் தியேட்டரில் ஓடிய கடைசி திரைப்படம். இப்போ சென்னை சில்ஸ் அந்த இடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ் சினிமாவில் மிக நீண்ட ரன்னிங் டைம் கொண்ட திரைப்படம் என்ன, மிக குறுகிய ரன்னிங் டைம் கொண்ட திரைப்படம் என்னன்னு நியூ ஜெர்சியிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் நீண்ட ரன்னிங் டைம் கொண்ட படம்னா அது நாடோடி மன்னன் திரைப்படம். 3 மணி நேரம் 40 நிமிடம் அந்த திரைப்படம் திரையரங்கிலே ஓடியது. குறைந்த நேரம் ஓடிய படம்னு பார்த்தீங்கன்னா மிருதன் திரைப்படத்தை சொல்லலாம். அந்த படத்தினுடைய ரன்னிங் டைம் 1 மணி நேரம் 42 நிமிடம் தான். ஹிந்தி திரைப்பட உலகில் பலருக்கும் பத்ம விருதுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் உண்மையான சாதனையாளர்களான எம்எஸ்வி, டிஎம் சௌந்தரராஜன் சார், மனோரமா, ரங்காராவ் மாதிரியானவங்களுக்கு பத்ம விருதுகள் கிடைச்சது இல்லையே, இதுக்கான காரணம் என்னன்னு டொரண்டோலேருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. எம்எஸ் விஸ்வநாதன், கண்ணதாசன், டிஎம் சௌந்தரராஜன், எம்ஆர் ராதா, மனோரமா போன்ற கலைஞர்களுக்கு மட்டுமா பத்ம விருதுகள் வழங்கப்படலை? அந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா பல திறமைசாலிகள், பல சாதனையாளர் இருக்காங்க. பத்ம விருதுகளை வழங்குகின்ற விஷயத்தில் மத்திய அரசு இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் நல்லாயிருக்கும். சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் கலைப்புலி எஸ் தானு சார் தயாரிப்பாளருக்கு முன்னாடி பல திரைப்படங்களுக்கு நெகட்டிவ் ரைட்ஸ் வாங்கினதா சொல்லியிருப்பாரு. நெகட்டிவ் ரைட்ஸ்னா என்ன, அவர் என்னென்ன திரைப்படங்களுக்கு நெகட்டிவ் ரைட்ஸ் வாங்கியிருக்காருன்னு சொல்ல முடியுமான்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. படத்தை தயாரிக்கின்ற தயாரிப்பாளர்கள் ஒரு சிலர் ஒரு காலகட்டத்துக்கு பின்னால் நெகட்டிவ் உரிமைகளை வேறொருக்கு விற்று விடுவது உண்டு. அப்படி விற்றாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த படம் சம்பந்தப்பட்ட எந்த உரிமையும் அந்த தயாரிப்பாளர்கிட்ட இருக்காது. இந்த நெகட்டிவ் உரிமைகளெல்லாம் யார் வாங்கினாங்களோ அவங்ககிட்ட அந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லா உரிமைகளும் இருக்கும். இது போன்று தான் பல படங்களை கலைப்பு தானு வாங்கியிருக்கார். அவர் என்னென்ன படங்களெல்லாம் வாங்கியிருக்கார் அப்படின்ற பட்டியல் அவர்கிட்ட தான் இருக்கும், எங்கிட்ட இல்லை. தமிழ் திரைப்படங்களில் மதுபான காட்சிகளில் அசல் மதுபானம் பயன்படுத்தப்படுதான்னு கனடாலேருந்து தன்வித்தரன் சத்யா கேட்டிருக்காங்க. திரைப்படங்களில் மதுபானம் சம்பந்தப்பட்ட காட்சிகளெல்லாம் படமாக்கும் போது உண்மையான மதுபானத்தை அந்த காட்சிக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஒளிப்பதிவாளரான PC ஸ்ரீராம் சார், தமிழில் ஒர்க் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு இப்போ வரைக்கும் பிடிச்ச திரைப்படம்னா என்ன, அவர் தேசிய விருது வாங்கின திரைப்படம் என்னன்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. PC ஸ்ரீராம் ஒளிப்பதிவு செய்த படங்களில் பல படங்கள் எனக்கு மிகவும் பிடித்த படங்கள். அதில் ஒரு படத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அது தேவர் மகன். அந்த படத்துக்கு ரொம்ப வித்தியாசமாகவே ஒளிப்பதிவு செய்திருந்தார் PC ஸ்ரீராம். அவருக்கு தேசிய விருதை பெற்றுத்தந்த படமாக மணிரத்னத்துடைய இயக்கத்திலே உருவான நாயகன் படம் அமைந்தது. நடிகர் பிரசாந்த் தமிழ் தவிர வேறு மொழி திரைப்படங்களில் கதாநாயகன் நடிச்சிருக்காரான்னு குவைட்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஐ லவ் யூ என்ற இந்தி படத்திலும், பிரேமசிகரம், லாட்டி, தொலிமுத்து ஆகிய 3 தெலுங்கு படங்களிலும் பிரசாந்த் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். ஆரூர் தாஸ், லியாக்கத், கலைஞர் மாதிரியான புரட்சி வசனகர்த்தாக்கள் இப்போ இல்லையே, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்களான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஆரூர் தாஸ், கலைஞர் கருணாநிதி போன்ற மிகச்சிறந்த வசனகர்த்தாக்கள் இப்போது நம்மிடையே இல்லை அப்படின்றது உண்மைதான். ஆனால் அந்த பட்டியலில் லியாகத் அலிகான் எப்படி நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னு தெரியல. லியாகத் அலிகான் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இப்போவும் இருக்கார். இன்றைக்கு ஏதாவது ஒரு இயக்குநர்கிட்டேருந்து தங்களுடைய படத்துக்கு வசனம் எழுதணும் அப்படின்னு அவருக்கு வாய்ப்பு வந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு லியாகத் இருக்கிறார். இயக்குனர் TR ராமண்ணா இயக்குன திரைப்படங்களில் அதிக திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்த நடிகர் யாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. TR ராமண்ணா இயக்கிய படங்களில் மிக அதிகமான படங்களுடைய கதாநாயகனாக நடித்ததுன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தில் நடித்த நடிகர் கங்காவனுடைய கடைசியாக நடித்த திரைப்படம் என்னன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கங்கா நடித்த கடைசி திரைப்படம்னா காதல் அழிவதில்லை படத்தை சொல்லலாம். அந்த படத்திலே
ஒரு கௌரவ கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் கங்கா. பிரசாந்த் 55 திரைப்படத்தினுடைய ஸ்டார் கேஸ்ட் முடிவடைஞ்சிருச்சா? அப்படி ஆயிடுச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண முடியுமான்னு தருமபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காங்க. பிரசாந்த் 55 முழு நட்சத்திர பட்டியலும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பட்டியலும் இன்னும் தயாராகலை. நானி பார்ட் 2 திரைப்படம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. இப்போது பல பிரம்மாண்டமான படங்களை இயக்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் SS ராஜமௌலி. அதனால் நான் திரைப்படத்தினுடைய 2ஆம் பாகம் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். புன்னகை மன்னன் படத்தில் இடம்பெற்றிருக்க ஒரு பாடலில் கணினியை பயன்படுத்தி ஒரு பாடல் ஒன்று இயற்றப்பட்டிருக்கும். ஆனால் அதை லைவ் அண்ட் கான்சர்ட்ஸில் இசைக்கலைஞர்களால் இசைக்கும் பொழுதும் கணினி இசைன்னு அழைக்கப்படுறதுக்கான காரணம் என்னன்னு கோலாலம்பூர்லேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. பாடல் பதிவில் வயலினை இசைச்சா வயலின் இசை வரும், அது மாதிரி கிட்டார் இசைச்சா கிட்டார் இசை வரும். ஆனால் இந்த மாதிரி வயலின் கிட்டார் போன்ற இசைகள் எல்லாவற்றிலையும் கம்ப்யூட்டரில் கொடுக்கறது தான் கம்ப்யூட்டர் இசை. பாலு மகேந்திராவின் அர்ச்சனா இப்போ எங்கே இருக்காங்க, அவங்க நடிக்கிறாங்களான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. பாலு மகேந்திராவுடைய பல திரைப்படங்களிலே அற்புதமாக நடித்திருந்த அர்ச்சனா இப்பவும் சென்னையில் தான் இருக்காங்க. நல்ல வாய்ப்பு இருந்தால் திரைப்படங்களிலே நடிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நடிகர் விமல் இப்போ திரைப்படங்களை நடிக்கிறாரா? அவரோடு நீங்கள் காண்டாக்டில் இருக்கீங்களா? அவரை சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. ஏறக்குறைய 4-5 திரைப்படங்களில் இப்போது நடித்து கொண்டிருக்கிறார் விமல். சாய்வு சித்ரா நிகழ்ச்சி பற்றி அவர்கிட்ட ஒரு முறை நான் பேசினேன். அவருக்கு அதில் அவ்வளவு ஆர்வம் இருப்பதாக தெரியல. இதெல்லாம் தாண்டி அவர் வந்தார்னா நிச்சயமாக சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே அவருடைய பேட்டி இடம்பெறும். சுமோ திரைப்படத்தில் சுமோவா நடித்தவர் இப்போ தமிழ் அல்லது வேறு மொழி திரைப்படங்களில் கமிட் ஆகியிருக்காரானா திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. சுமோ படத்தில் நடித்திருந்த அந்த நடிகரை பொறுத்த வரைக்கும் எல்லா திரைப்படங்கள்லையும் அவரை பயன்படுத்த முடியாது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். குறிப்பிட்ட ஒரு சில படங்களில் தான் அவரை பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எதுவும் அவரை தேடி வந்ததாக தெரியல. எம்ஜிஆர் சார் அண்ட் சிவாஜி சாருடைய படங்களில் ஏ சர்டிஃபிகேட்டில் வெளிவந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நடித்த படங்களில் ஏ சான்றிதழ் பெற்ற படம்னா அது மர்மயோகி. சிவாஜி நடித்த படங்களில் ஏ சான்றிதழ் பெற்ற படம்னா அது சி.வி. ராஜேந்திரனுடைய இயக்கத்தில் உருவான தியாகி. மர்மயோகி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. ஆனால் தியாகி வெற்றி படமாக அமையலை. இலக்கியம்னு வந்துட்டா சிறந்த 100 சிறுகதைகள், சிறந்த 100 கவிதைகள்னு ஒரு தனி புத்தகமே இருக்குது. ஆனால் சினிமான்னு வந்துட்டா 25 வருடங்களுக்கு ஒரு முறை சிறந்த 100 படங்கள்னு ஒரு புத்தகமான தொகுப்பு உண்டான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த 25 ஆண்டுகளில் வெளிவந்த 100 திரைப்படங்களை தொகுத்து யாராவது வெளியிட்டாங்கன்னா நிச்சயமாகவே ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும். உங்களுடைய இந்த கேள்வியை பார்த்து விட்டு அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் யாராவது ஈடுபடக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். ஏவிஎம் சரவணனை முதல் முறையாக சந்தித்த போது அவர்கிட்ட 2 கதைகளை சொன்னார் ஏசி திருலோச்சந்தர். அதில் ஒரு கதை தான் அவள் தந்த வாழ்வு என்ற கதை. அந்த கதை தான் பார்த்தால் பசிதரும் என்ற பெயரிலே படமானது. ஆனால் அந்த படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு ஏசி திருலோச்சந்தருக்கு கிடைத்ததா அப்படின்னா இல்லை. ஏவிஎம் சரவணனுக்கு ஏசி திருலோச்சந்தர் கதை சொல்ல வந்த காலகட்டத்திலேயே அவரோட மிகச்சிறந்த நட்பு ஏவிஎம் சரவணனுக்கு உருவாகியது. முதலாக 2 கதையை நம்மகிட்ட சொன்னார். அதை இயக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு தர முடியலையே அப்படின்ற மன வருத்தம் சரவணனுக்குள்ளே இருந்தது. அதன் காரணமாக தான் அவர் சொன்ன 2வது கதையை இயக்குகின்ற வாய்ப்பை அவருக்கே தரணும் அப்படின்னு தன்னுடைய தந்தையான மையப்ப செட்டியார்ட்ட அவர் சொன்னார். அவருடைய தந்தையும் அதை ஏற்றுக்கொண்டு அப்படி ஒரு வாய்ப்பை ஏசி திருலோச்சந்தருக்கு தந்தார். அந்த திரைப்படம் தான் வீர திருமகன் என்ற திரைப்படம். அந்த படம் தான் ஏவிஎம் காம்பவுண்ட்லேருந்து வெளியான முதல் சண்டைப்படம். அது வரையிலே ஏவிஎம் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப படங்களை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு ஒரு சண்டை படம் வந்தால் ரசிகர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்ற சந்தேகம் ஏவி மையப்ப செட்டியாருக்கு இருந்தது. அதனால் அந்த படத்தை ஏவிஎம் நிறுவனத்தின் சார்பிலே தயாரிக்காமல் தங்களுடைய மகனுடைய பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஏவிஎம் சகோதரர்களில் மூத்தவர் முருகன். அவருடைய பெயரிலேயே ஒரு நிறுவனத்தை தொடங்கி முருகன் பிரதேஷ் என்ற அந்த நிறுவனத்தின் சார்பிலே தயாரிக்கப்பட்ட படம் தான் வீர திருமகன் என்ற அந்த படம். வீர திருமகன் படத்திலே எல்லா பாடல்களும் அற்புதமாக அமைந்திருந்தன. ஆனாலும் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றி அடையவில்லை. வசூல் ரீதியாக பெரிய வெற்றியை வீர திருமகன் அடையலை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீர திருமகன் மறக்க முடியாத படமாக இன்று வரையில் இருக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு ஒரு அருமையான நண்பரை பெற்று தந்த படமாக அந்த படம் அமைந்தது. என்னுடைய நண்பரில் மிக முக்கியமான நண்பராக தான் இறக்கின்ற வரையிலே இருந்தவர் தான் ஏசி திருலோச்சந்தர். இன்றைக்கு உலகத்திலே உள்ள பல விஷயங்களை பற்றி எனக்கு ஏதோ கொஞ்சம் அறிவு இருக்குன்னா அதுக்கும், மேடைகளிலே நான் இன்றைக்கு சரளமாக பேசுகிறேன் என்றால் அதுக்கும் மிக முக்கியமான காரணம்
ஏசி திருலோச்சந்தர் தான். இன்று அவர் நம்மிடையே இல்லை அப்படின்னாலும் அவருடைய நட்பு இருக்க அதை என்னால் என்றும் மறக்க முடியாது என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் ஏபிஎம் சரவணன். கமல்ஹாசனுடைய மீண்டும் கோகிலா படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு மகேந்திரனுக்கு வந்தாங்க. கடைசி நேரத்தில் மகேந்திரன் அந்த படத்தை இயக்கலை, ஜிஎன் ரங்கராஜன். ஆமாம், அந்த டைமில் வந்து தேர் வாஸ் பர்சனல் ப்ராப்ளம் ஒன்று நடந்துச்சு. கமல் சாருக்கும் அப்பாவுக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு அப்பா ஒரு நடிகராக எப்படி பார்க்குறீங்க சார்? அப்பா தெரியல ஆக்ட் பண்ணலுமே சார். அப்பாவுக்கு பிடிக்காத விஷயம் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, விஷ் பண்ணுறது சார். வெரி ஷூட் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு சார். திடீர்னு அப்பாவுக்கு ஃபோன் வருது, சார் ஒரே ஒரு சீன் வந்து விட்டு போயிடுச்சு, எம்ஜிஎம்மில் ஷூட்டு. இங்கே எதுக்கு இது சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் போகிறாங்க ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க, காஸ்டியூம் கொடுக்குறாங்க, வராங்க வந்து பார்த்தா பயங்கரமான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.